எனக்கு அந்த கேரக்டர் மேலே ஒரு சின்ன கனெக்ஷன் மாதிரி கனெக்ட் ஆகுது. இதனால் நான் பண்ணட்டுமா அப்படின்னு ஒரு ஆப்ளிகேஷனாக தான் கேட்டேன். நான் ஒரு 2 நாள் யோசிச்சு அதுக்கப்புறம் இயக்குனரும் ஓகே பண்ணுங்க அப்படின்னாரு. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது சரி ஸ்டார்ட் பண்ணுவோம், என்ன நடக்குதோ பார்க்கலாம்னு சொல்லிட்டு அது ஸ்டார்ட் வித் லைக் 1 to 1.5 lakhs தான் ஸ்டார்ட் ஆகுது. நவ் கிராஸ் நியர்லி 1 crore. ஸோ யார் இதில் யார் ப்ரொடியூசர் யார் அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்ற ஒரு டிஃப்ரென்ஸே தெரியாது. எல்லாரும் எல்லா வேலையும் பார்த்துருப்பாங்க. அவர்லாம் திடீர்னு கார் பஞ்சர் ஆயிடுச்சா சரி நானே இறங்கி மாத்துறேன் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு. நீங்க ப்ரொடியூசர் அந்த இதுவே இல்லை. நீங்க சொல்லுங்க. ஏன்னா இந்த படத்துல வந்து கேரக்டர்ஸ் தான் அது அந்த ஒரு கேரக்டருமே ஏதோ ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்ட பிஹைண்ட் த ஸ்டோரி என்னவோ இருக்கு, அந்த பயத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்றத வந்து ஒவ்வொருத்தவங்களுமே ஃப்ரேம் பை ஃப்ரேம் உங்களோட ஆக்டிங் திறமையை வந்து அப்படியே கொட்டியிருக்கீங்கன்னு சொல்லலாம். ஸோ அப்படி ஒரு இம்பேக்ட் இருந்தது. நடித்தது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது இந்த படத்தில்? ரொம்ப நல்லா இருந்தது. எங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்காதா, எங்களுக்கு ஒரு ஸ்கோப் கிடைக்காதா, ஒரு கேரக்டர் நேம் வச்சு ட்ராவல் ஆகிற மாதிரி எங்களுக்கு ஒரு கதை கிடைக்காதுன்றது தான் எங்களோட ஏக்கமாக இவ்வளோ வருஷமாக இருந்தது. ஸோ இவர் டைரக்டர் கதை சொல்லும் போது நீங்கள் தீபன் நீங்கள் இந்த ரோல் பண்ணுறீங்க, உங்களோட கேரக்டர் இது அப்படின்னு சொல்லி ஒரு த்ரூ அவுட் த மூவி நாங்கள் ட்ராவல் ஆகும்போது நிறைய இடம் இருக்கே நம்ம நடிக்கிறதுக்கு, நிறைய ஸ்பேஸ் இருக்கே. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த ஊரில் போய் ரிஹர்சல் பண்ணும்போது இன்னும் அது நல்லா ஒரு ஜெல்லாச்சு. இவங்க யாருமே தெரியாது, அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது. ஸோ ஒரு நண்பர்களாக நாங்கள் அப்போ கிடையாது, ஆனால் அந்த 20 நாளுக்கு அப்புறம் நாங்கள் ஒரு ரியல் ஃப்ரெண்ட்ஸாகவே நாங்கள் மாறிட்டோம். ஸோ எங்களுக்கு நாங்கள் அங்கே போய் ஷார்ட்டில் போய் பண்ணும்போது நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக தான் அந்த ஷூட்டிங்கே. உண்மையாக 6 ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துல இருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படின்ற அந்த ரியலிஸ்டிக். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் சார். பிகாஸ் அந்த ஃப்ரேம் பார்த்துட்டு நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன்ல, அதே லுக்கில் இருக்கிறது நீங்கள் தான். ஸோ ஆக்சுவலி அந்த ட்ரெய்லர்லையுமே உங்களோட இம்பேக்ட் அப்படின்றது அதிகமாக இருந்ததை ஃபீல் பண்ண முடிஞ்சது. உங்கள் ரோலுக்கு வந்து என்ன மாதிரி இம்பார்ட்டன்ஸ் இருந்ததுன்னு நம்பினீங்க? இந்த படத்தை பண்ணுறதுக்கான ஒரு ரீசன் இருந்திருக்கும்ல, கண்டிப்பாக நான் இதை பண்ணுவேன் அப்படின்ற ஒரு விஷயம், அது என்னவா இருந்தது? அந்த அந்த ரோல் வந்து பர்சனலாக எனக்கு கொஞ்சம் கனெக்டான மாதிரி நான் கவனித்தேன். ஓகே. அவர் கதை சொல்லும் போது நான் ஆக்சுவலாக அந்த ரோலுக்காக என்ன ஆடிஷன் எடுக்கப்படலை, வேறு கேரக்டருக்காக தான் நான் ஆடிஷன் பண்ணேன். அந்த டைலாக் தான் அங்கே ஆடிஷன்லேயும் பேசி என்னை எடுத்தது. ஒரு நாள் கூப்பிட்டு கதை சொல்லும் போது ஃபுல்லாக கதை நேரேட் பண்ணி முடிச்சார். அப்போ எனக்கு அந்த கேரக்டர் மேலே ஒரு சின்ன கனெக்ஷன் மாதிரி கனெக்ட் ஆகுது. இதனால் நான் பண்ணட்டுமா அப்படின்னு ஒரு ஆப்ளிகேஷனாக தான் கேட்டேன். நான் ஒரு 2 நாள் யோசிச்சு அதுக்கப்புறம் இயக்குனரும் ஓகே பண்ணுங்க அப்படின்னாரு. எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? பிகாஸ் வந்து இந்த மாதிரி கதைகள் பண்ணும்போது நம்மளுக்குள்ள ஒரு இம்பேக்ட் இருக்கும் இல்லையா? இந்த ரோலை நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அது வந்து நம்ம ப்ரிப்பேர் ஆகணும் மென்டலி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அதெல்லாம் எப்படி நடந்தது ப்ராசஸ்? இல்லை என்னென்னா நானும் இப்போ கொஞ்சம் உலக சினிமா அந்த மாதிரி ஏன்னா கிட்டத்தட்ட சொல்லப்போனால் எனக்கு அவர் கொஞ்சம் டேஸ்ட்டு ஒத்து போயிடுது. ஸோ இப்போ நான் ரசிக்கிற அதே இது அவரும் ரசிக்கிறாரு. ஸோ அப்போ அவர் ஒரு மேட்டர் ரசித்து ஒரு மேட்டர் கன்வே பண்ணும்போது ஸோ அது அப்படியே நம்ம டேஸ்ட்லேயே அது ஒன்று வருது. அப்போ ஓகே நம்ம அது இன்னும் கொஞ்சம் இன்வால்மெண்ட்டாக பண்ணலாம், அப்படி ஒரு கிடைச்சது. நல்லது மேட்ரு, சூப்பர் ஜாலியாக. ஓகே, ப்ரொடியூசர் சார்கிட்ட கேட்கணுன்னா ஃபுல்லாக கமர்ஷியல் மூவிஸ் தான். இந்த டெபியூ டைரக்டர்ஸ் படங்கள்லுமே பார்த்தோன்னா கமர்ஷியல் மூவிஸ் அதிகமாக இருக்குது. அதுக்கு மத்தியில் இந்த மாதிரி ஒரு ஜான்ரா ஒன் நைட்டில் நடக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி, ஒரு க்ரைம் த்ரில்லர், அந்த சஸ்பென்ஸ் எல்லாமே கலந்த மாதிரி ஒரு ஜான்ராவை ஃபஸ்ட்டு ப்ரொடியூசரை எடுத்து பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் ரொம்ப தைரியமாக எடுத்து பண்ணியிருக்கீங்க, அதோட அவுட்புட் போய் நல்லா வந்திருக்குன்னு பார்க்கும்போது எப்படி சார் இருக்குது? நான் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கு வந்து ஒரு ஆக்சிடென்டல் ப்ரொடியூசர். ஓகே. ஏன்னா எனக்கு சினிமா பண்ணணும் அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. ராம் வந்து எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். நானும் வந்து ஃபைன் ஆர்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருந்தேன். நான் ஒர்க் பண்ணிக்கும் போது இவங்க காலேஜ் படிக்கிறாங்க, அப்போ இன்டர்னாக அங்கே வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அந்த டைமில் வந்து இவங்க அது இல்லாமல் இவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்களாம் எனக்கு தான் தெரியும். ஈவன் லைக் ஐ வாஸ் மீட்டிங் அவர் அந்த காலேஜ் அவங்க முடிச்சு போன பிறகு வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் பார்க்குறேன். அப்போ அவங்களோட சர்க்கிள் பசங்களாம் தெரியும், ஒருத்தர் பற்றி கேட்டுகிட்டே இருப்பேன், இவங்க என்னென்ன பண்ணுறாங்க. அப்போ சடனாக வந்து திருப்பி மீட் பண்ணும்போது அப்போ என்ன பண்ணுறேன்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன், ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணலாம் இருக்கேன் அப்படின்னா. சரி ஓகே, இவங்கள ரொம்ப பேஷனேட்டடுன்றது எனக்கு தெரியும். ஸோ அதனால சொன்னால் என்கிட்ட ஒரு இனிஷியலாக நான் ஒரு அமௌண்ட் போட்டு கிக் ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கப்புறமா இது எங்கே என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்போ இனிஷியலாக அப்படி ஸ்டார்ட் பண்ணிருந்தான். எத்தனை வருஷம் சார் ஆகுது ப்ராசஸ்? ஆல்மோஸ்ட் ஒரு 2 years ப்ளஸ் ஆகுது. ஏன்னா நாங்கள் வந்து இந்த பட்ஜெட் லெவலில் பிளான் பண்ணல. இனிஷியலாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது சரி ஸ்டார்ட் பண்ணுவோம், என்ன நடக்குதோ பார்க்கலாம்னு சொல்லிட்டு அது ஸ்டார்ட் வித் லைக்
1 to 1.5 lakhல தான் ஸ்டார்ட் ஆகுது. Now it cross nearly 1 crore. 1 to 1.5 lakhs ஆமா, அப்படிதான் கொடுத்தது இனிஷியலா. ஓகே. அதோட ஐடியா அப்படி கிடையாது. அவர் அந்த 1.5 lakhs கொடுத்து ஆரம்பிச்சாங்க. இதை வச்சு ஆரம்பிக்கலாம் அப்படி ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஒரு நிமிஷம் வந்து என்னன்னா அதுக்கப்புறம் வந்து நான் அதை ஸ்டார்ட் பண்ண உடனே எனக்கு தெரிஞ்ச மென்டார் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போய் சொல்றேன். அவர் என்ன பண்றாரு, நீ ஏன் முன்னாடியே சொல்லிட்டு அப்போ சாமிஜன் சார் அப்போ வந்து கனெக்ட் பண்றாரு. அவர் ஒன் ஆஃப் தி ப்ரொடியூசர். இது மூலியமா தான் இந்த ஃபேமிலி வந்து அப்படியே கனெக்ட் ஆனது. அப்புறமா அவர் அதை கேட்டுட்டு அவர் இன்வால்வ் ஆகிட்டு சரி அவரும் நானும் ஒரு ஃபண்டிங் போடுறேன். அப்புறமா இது அப்படியே டாக் ஆகுறதுக்குள்ள ராமோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எல்லாம் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து எல்லாருமே நாங்கள் எல்லாம் இன்வெஸ்ட் பண்றோம் பண்ணுங்க. அப்பயும் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கிடையாது. எல்லாம் கீப் ஆன் இன்வெஸ்டிங் இது அப்படியே சிறு மாதிரி போட்டு தான் இது ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற கதை மாதிரி இருக்கு. ஆனால் பட் வந்து அது ஒரு ஹோல் மூவியை இப்படி ஒன்று அழகா எல்லாருமே ஓகே நான் பண்றேன்றது பண்ணி அது ஒரு பயங்கரமா இருக்கு. ஆக்சுவலி ஷார்ட் ஃபிலிம் தான், ஆனா நிறைய காசு போட்டு அப்படி ஐ மீன் இதுல ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட்ஸ் ஆர் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே இவரோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்களே தான் க்ரூவாகவும் ஒர்க் பண்ணது. ஸோ யார் ப்ரொடியூசர் யார் அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்ற ஒரு டிஃப்ரென்ஸே தெரியாது. எல்லாரும் எல்லா வேலையும் பார்த்துருப்பாங்க. அவர்லாம் திடீர்னு கார் பஞ்சர் ஆயிடுச்சா சரி நானே இறங்கி மாத்துறேன் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு. நீங்க ப்ரொடியூசர் அந்த இதுவே இல்லை, எல்லாத்தையும் இறங்கி செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு என்ன சொல்றது அந்த ஒரு பாண்ட் தான் இருந்திருக்கு. அது ஆக்சுவலி கேட்கும் போது நல்லா இருக்கு சார். பிகாஸ் அந்த ஷார்ட் ஃபிலிம் அவங்க நீங்க வந்து இன்டர்ன் பண்ணதுல இருந்து அந்த ஒரு ஜோன்ல இருந்து 10 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கும் போது ஓகே பண்ணுங்க அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ட்டோட உங்க மேல இருந்த நம்பிக்கை, உங்க ஒர்க் மேல இருந்த நம்பிக்கை அப்படின்றது தான் அவர் பேசும்போது வந்து தெரியுது. உண்மையாவே டேலண்டான பசங்கப்பா இவங்க அப்படின்றதுக்காகவே அவர் பண்ணியிருக்காரு அப்படின்றது. நீங்க சொல்லுங்க சார், உங்களோட ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸா படத்துல எப்படி இருந்தது? என்னோட ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸா ஸோ நான் நேச்சுரலாக எப்படி இருக்கணும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு கேரக்டராக இருந்துச்சு. ஸோ நான் ஆடிஷன் பண்ணுறப்பவே நான் பண்ண ரோலுக்கு தான் என்ன ஆடிஷனே பண்ணது. ஐ மீன் வேறு எதுக்கும் மாற்றி எதுவும் பண்ணல அப்படிங்கிற வேறு கேரக்டர்ஸ்க்கு தெரிஞ்ச ஆடிஷன் பண்ணலங்கிறேன். ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் நரேஷன் கொடுத்துட்டு இந்த 2 சீனுக்கு ஆடிஷன் பண்ணலாம் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னாங்க. நான் ஆடிஷன் பண்ணது நல்லா இருந்துச்சோ இல்லையோ பட் ஓகே ஃபிக்ஸ் பண்ணலாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் அதை ரிஹர்ஸ் பண்ண மாற்றலாம் அப்படின்னாங்க. நாங்கள் ஊரில் போய் எங்களுக்கு ஆக்சுவலாக ஆக்டர்ஸ் யாருமே தெரியாது. இதுக்கு முன்னாடி பார்த்ததும் இல்லை, க்ரூவும் யாரையும் பார்த்ததில்லை. அங்கே போய் ஒரு 10 நாள் பழகி ஒரே வீட்டில் தங்கி ஒரு ஆனந்த படம் மாதிரி ஒரே வீட்டில் சுற்றிக்கிட்டு இருப்போம் அப்படியே. ஆமாம் அது டே பை டே அது ஆக்சுவலாக அப்படி தான். இப்போ கூட எங்களுக்கு வந்து சடனாக சாம்பசிவம் சார்னா யார் அர்ஜுனா யார் அப்படின்ற ஒரு செகண்ட் அப்படி தாட் ப்ராசஸ் போகும். ஆனால் கேரக்டர் நேமாக சொன்னதான் எங்களுக்கு வந்து அந்த ஒரு அப்படிதான் சேவ் பண்ணி வச்சிருப்போம் எல்லாரோட கான்டாக்ட்ஸையும். ஸோ அந்த மாதிரி தான் எல்லாருமே ஒன்றா இருப்போம். டெய்லி ஒரு 10-15 நாள் ரிஹர்ஸ் பண்ணோம். 20 days ஷூட். அந்த 10-15 டேஸுமே டெய்லியும் காலையில் போவோம், ஈவினிங் போவோம், ரிஹர்ஸ் பண்ணுவோம். ஆனால் ஷூட் போகும்போது நாங்கள் என்ன பண்ணோமோ அதுக்கு அப்படியே எக்ஸ்ட்ரீமான ஒரு வேற ஒரு ஜோனில் இந்த மீட்டரில் தான் இருக்குது. நீங்கள் ரிஹர்ஸ் பண்ணது ஓகே, ஆனால் இந்த மீட்டரில் கொண்டு போகணும். எல்லாத்தையும் வர வச்சது எல்லாமே அஃப்கோர்ஸ் டைரக்டர் அவரோட கையில் தான் எங்களால் இந்த பர்ஃபார்மன்ஸ் கொண்டு வர முடியுது. ஸோ தேங்க்ஸ் டு ஹிம் அண்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் எவ்ரி ஒன். நீங்கள் சொல்லுங்கள் சார். பிகாஸ் நீங்கள் ஆஸ் அ ப்ரொடியூசராகவும் இருந்து உள்ள நடிச்சும் இருக்கீங்க அப்படின்றப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஹோல் டீம் நீங்கள் அதை சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு அந்த ஒரு பாண்டோட இருந்திருக்கீங்க அப்படின்றது தெரியுது. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து அடவேண்டு ஒரு திரைப்படம் தயாரித்து 2020 பிஃபோர் கொரோனா ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அந்த அடவி தான் எனக்கு இந்த மனிதர்களை வந்து அறிமுகப்படுத்தியது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா 20 days வந்து ஒரே இடத்துல ஒரு இத்தனை பேரும் ஒரு ஃபேமிலியாக இருந்தோம். ஸோ அது என்ன சப்போர்ட் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு ஷூட் போகும்போது நாங்கள் 20 days என்ன பண்ணோமோ அதை தான் திருப்பி அதில் பண்ண வேண்டியது. ஸோ அதனால் வந்து எங்களுக்கு அந்த டைமுக்கு எதுவுமே எடுத்துக்கல. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இது மாதிரியான ஒரு கலைப்படைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப கம்மியாக இருக்குன்றது ஏன் கம்மியாக இருக்குன்னா அதுக்கான ஒரு அங்கீகாரம்ன்றது நம்ம இடத்துல ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம எப்பவுமே வந்து அடுத்த இடத்துல நல்லா இருக்குன்னு தான் சொல்ல முடியாது. நம்ம இடத்துல யாரும் நல்லா பண்ணால் அது நல்லா இருக்குன்னு நிறைய பண்ணுறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மலையாள படம் சொல்லுவோம், தமிழ் படம், தெலுங்கு படம் சொல்லுவோம், கன்னட படம் சொல்லுவோம், கொரியன் மூவின்னு சொல்லுவோம். ஆனால் தமிழில் இருக்கிற படத்தை வந்து அங்கீகாரம் பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதை இன்னும் நம்ம வந்துட்டு அங்கீகாரம் கொடுத்தோம்னா கண்டிப்பாக இது போன்ற இன்னும் நிறைய திறமையான படைப்பாளிகள் உருவாகுவாங்க. அப்படி வரும்போது தமிழ் படமும் இன்னும் ஆல்ரெடி வந்து தமிழ் சினிமா ரொம்ப நல்லா தான் இருக்குது, அதில் குறை கிடையாது. பட் இன்னும் நல்லா வந்துட்டு
அதை டெவலப் ஆகுன்ற நம்பிக்கை இருக்குது. இதில் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான், ஒரே வார்த்தையில் சொன்னால் எனக்கு வந்துட்டு ஒவ்வொரு ஜேர்னலும் எனக்கு ஒரு சில மனிதர்கள் கிடச்சிருக்காங்க. அதே மாதிரி கலை இந்த சினிமாவில் வரும்போது இந்த மனிதர்கள் இப்படி ஒரு அற்புதமான தம்பிகளை எனக்கு கொடுத்துருக்கு தான் சொல்ல முடியும். நீங்க சொன்ன மாதிரி லைக் இப்ப சில படங்கள் வந்து தியேட்டர்ல வரப்ப அதை வந்து மக்கள் கொண்டாட மாட்டாங்க. அது தியேட்டர்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் வேற ஒரு பிளாட்ஃபார்ம்ல அதை பார்த்துட்டு இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு வந்து ஃபீல் பண்ற படங்கள்லாம் இப்ப நிறைய பார்த்துட்டே இருக்கும். ஆனா இந்த மனிதர்கள் படம் அந்த மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்றதுதான் ட்ரெய்லர் பார்க்கும் போது அஸ் ஒரு சினிமா ஃபேனா எனக்கு தோணுன ஒரு விஷயம். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க இந்த படத்தை அப்படின்னு. நீங்க அதுக்கான ஒரு இடம் எந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் வந்து இப்ப இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதுக்கான முயற்சிகள் தான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பயம் எங்களுக்கும் இருக்குது. ஸோ அது போகக்கூடாது தான் இந்த இவ்வளோ ஒரு மீடியாக்கள் சப்போர்ட்டு, அது மட்டும் இல்லை நண்பர்களுடைய சப்போர்ட்டு, இது எல்லாமே நாங்கள் தேடிட்டு கூடிய வரைக்கும் மக்களை வந்து இந்த படத்தை தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்காக தான் அதை முயற்சிகள் மேற்கொண்டிருக்கோம். இது மேற்கொண்டு உங்களை போன்ற அந்த ஒரு சமூக ஊடகங்கள் இந்த பேரை தாண்டி சமூக பொறுப்பாளர்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி நல்ல ஒரு திரைப்படங்கள், நல்ல திரைக்காவியங்களை வந்து வெளியே கொண்டு வரணும்னா சமூக ஊடகங்கள் சமூக பொறுப்பாளராக மாறி அதை வெளியே இன்னும் கொண்டு போனால் தான் எங்களை மாதிரியான புதிய படைப்பாளிகள் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது முழுக்க முழுக்க நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பா சார்.